2002ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 26ஆம் நாள் பாரத திருநாட்டின் தலைநகர் புதுதில்லி நுழைவாயில். யாரையோ எதிர்பார்த்து காத்திருப்பது தெரிகிறதா? ஆமாம், வரலாறு படைக்க தலைநகர் நோக்கி கோரிக்கைகளுடன், அதாவது 12.5 லட்சம் கையெழுத்துக்களை சுமந்து வருகிற ரதத்தோடு நம் பாரத தாயின் குலக் கொழுந்துகளாம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தினர் வருகிறார்கள். ஒருவரல்ல, இருவரல்ல, 75,000க்கு மேற்பட்டோர். பாரதத்தின் பல பாகங்களிலிருந்தும், வடகிழக்கு மாகாணங்கள், ஜம்மு காஷ்மீர், லடாக், அந்தமான் நிக்கோபர் போன்ற பகுதிகளிலிருந்தும் வருகிறார்கள். சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, கட்சிலிருந்து கவுஹாத்தி வரை இதுபோன்ற பேரணிகள் எதிர்காலத்தில் தொடரும் என்பதை சூசகமாக தெரிவிப்பது போல் தொடர் வண்டிகளில் தொடர்ந்து வரும் வித்யார்த்தி பரிஷத் ஊழியர்கள் அண்டை மாநிலங்களான ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் போன்ற பகுதிகளிலிருந்து பேருந்து மூலம் பயணித்து பேரணியில் பங்கேற்க வந்து கொண்டிருக்கிறார்கள். பரிவர்த்தன யாத்திரை டெல்லி சலோ பேரணியை மாணவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யவென நாட்டின் பல பகுதிகளிலிருந்து புறப்பட்டு டெல்லி செங்கோட்டை வந்தடைந்த யாத்திரைக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்பது போல அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஊழியர்களின் முழக்கத்தோடு தோள் கொடுத்து தலைமையேற்கும் தலைவர்கள். இப்பொழுது தொடங்குமா, அப்பொழுது தொடங்குமா என்று ஆவலோடு எதிர்பார்த்த பேரணி இதோ ஆர்ப்பரிக்கும் அலையோசையோடு தொடங்கிவிட்டது. விவேகானந்தர் 100 இளைஞர்களை தாருங்கள், வலிமை மிக்க பாரதத்தை உருவாக்கித் தருகிறேன் என்று விவேகானந்தர் கூறினார் அன்று. இதோ இன்று 100 என்ன, 100,000 கருத்து தெளிவும் கவின் வலிவும் கொண்ட அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஊழியர்கள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்த நினைவகற்றாதீர் என்றான் தேசிய கவி திருமகன் பாரதி. இதோ அவன் வழித்தோன்றல்களான தமிழக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இளஞ்சிங்கங்கள். எங்கள் நோக்கம் இந்திய திருநாட்டின் பாரதிய கல்விமயமாக்கம். கைக்கு கிடைத்தே விட்டது என்று தாளம் தட்டி மேளம் கொட்டி மகிழ்ச்சியில் கர்நாடக மாணவர்கள். பாரத அன்னையின் திருமுடியை அலங்கரிக்கும் ஜம்மு காஷ்மீர் மாணவ செல்வங்கள். கூலி கொடுத்து கூட்டம் பார்த்த அரசியல்வாதிகள் மத்தியில் கொள்கை பிடிப்போடு சர்வ பரித்தியாகம் புரிவதற்காக இங்கே குழுமியிருக்கும் வித்யார்த்தி பரிஷத்தினர். வரலாறு திரும்புகிறது என்பார்கள், அது இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ராம்லீலா மைதானத்தை அடைகிறார்கள் ஊர்வலத்தினர். செங்கோட்டையில் தொடங்கிய ஊர்வலத்தினர் கூட்டம் நடக்கும் இடமான ராம்லீலா மைதானம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றனர். உயிரினும் மேலான உன்னத வித்யார்த்தி பரிஷத் ஊழியர்களை காணும் மகிழ்ச்சியில் தலைமையேற்கும் தாயுள்ளம் கொண்ட பண்பாளர்கள். அந்நிய ஆக்கிரமிப்பாலும் நாசகார சக்திகளாலும் நமது பண்டைய பெருமையையும் அடையாளத்தையும் இழந்து பின் விழிப்புற்று மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் வடகிழக்கு வம்சாவழியினர். மேடையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரம், வடகிழக்கு மாநிலத்தினர் ஆகியோருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை ரசிக்கும் பேரணி செல்வங்கள். உலகில் 2 நாடுகளில் தான் கல்வித்தாயை கடவுளாக வணங்குகிறார்கள். அவர்கள் கிரேக்கமும் பாரதமும். கிரேக்கத்தின் கல்வி தெய்வம் சோஃபியா, பாரதத்தில் சரஸ்வதி தெய்வம். சரஸ்வதி வந்தனா. பிரதமரின் பிரதிநிதியான இணையமைச்சர் திருமிகு விஜய் கோயல் அவர்கள் வருகிறார்கள்.